இந்த பாமகவை பற்றி பேசணுன்னு திருமா அவர்கள் சொல்லும்போது இடதுசாரி சிந்தனையோடு கொண்டு போன பாமகவில் வலதுசாரிகள் புகுந்து பஞ்சாயத்து செய்கிறத ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறாரு. இது என்ன பஞ்சாயத்து, என்ன விஷயம்னு அந்த கட்சியை பற்றின இந்த விமர்சனத்தை என்ன பஞ்சாயத்துனா விமர்சனம் இல்லை, அது அந்த கட்சியின் மீதான கவலை. இன்னும் சொல்ல போனால் விசிக அழிய வேண்டும் ஒழிய வேண்டும்னு நினைச்ச கட்சி பாமக. ஆனால் பாமகக்கு இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்ட உடனே ரொம்ப நல்லது, மகிழ்ச்சி, பாமக இதோட ஒளிஞ்சுது, ஒளியட்டும் அப்படின்னு எங்கள் தலைவர் சொல்லலை. என்ன சொல்றாரு பாருங்க, இடதுசாரிகளால் வழி நடத்தப்பட்ட இயக்கம் அது. ஏன்னா அன்றைக்கு பாமக தொடங்கப்பட்ட போது மிகப்பெரிய ரேடிக்கல் ஃபோர்ஸஸ் எல்லாரும் அங்கே இருந்தாங்க. மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு பின்துணையாக இருந்து அறிக்கை எழுதுறதுலையும் கொள்கை வகுக்கிறதுலையும் எல்லாத்துலேயும் மிகப்பெரிய முற்போக்காளர்கள் பெரிய ரோல் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு பெரிய பெரிய சிந்தனையாளர்கள், எல்லாம் இடதுசாரிகள், இடதுசாரி மார்க்சிஸ்டுகள், மார்க்சிய சிந்தனையாளர்கள்லாம் பெரிய ரோல் பண்ணியிருக்காங்க. அப்படி உருவான ஒரு அமைப்பு, ஒரு கட்சி இன்னைக்கு வலதுசாரிகள் பஞ்சாயத்து பண்ற மாதிரி ஆகிப்போச்சே, இது கவலை தருகிறது அப்படின்னு